ஹே காய்ஸ், யாரா அவன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் தான் ஹேர் கட் பண்ணிட்டு சும்மா ஒரு கெட்டப் சேஞ்சிங் கொடுத்து பார்த்தேன். எனக்கு கெட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, சூர்யா, த்ரிஷா, ஆர்ஜி பாலாஜி இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க கருப்பு கருப்பு திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ நான் வந்து லாஸ்ட் வீக்கே அந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தேன். நைட் ஷோ போயிட்டு வந்தேன். ஸோ அதை பற்றி வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நேரம் கிடைக்கல. பாருங்க ஷார் எவ்வளோ மிஸ்ஸின்னு. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அந்த படத்தோட மெயின் கதை என்ன அப்படின்னா, கேரளால இருந்து ஒரு அப்பாவும் பொண்ணும் அந்த பொண்ணுடைய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக சென்னை நோக்கி பயணப்படுறாங்க. சரிங்களா? அப்படி கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணல அப்படின்னா அந்த பொண்ணு மண்டையை போட்டுரும். வரும்போது செலவுக்காக ஒரு 60 பவுன் நகையும் கொண்டு வராங்க. அந்த நகையை கொண்டு வர வழியில திருட்டு பசங்க அந்த அப்பா பொண்ணுகிட்ட இருந்து நகையை ஆட்டையை போட்டுடுறாங்க. சரிங்களா? நகையை ஆட்டையை போட்டதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் ஸ்மெல் பண்ணி பிடிச்சிருது. பிடிச்சதுக்கு அப்புறம் இவரு டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இந்த மாதிரி பொண்ணு ஆபரேஷனுக்காக எடுத்து வந்த நகைப்பா, அதை நீங்க எடுத்துருந்தா கொஞ்சம் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி இவரு அந்த திருநங்கை கும்பல்கிட்ட கேட்கும்போது, திருநங்கை கும்பலே பாவம் பரிதாபப்பட்டு, ஏங்க நாங்க நகையெல்லாம் போலீஸ்காரர்கிட்ட கொடுத்துட்டோம், போலீஸ்காரங்க தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அப்பாவும் பொண்ணும் அந்த போலீஸ்காரங்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இங்கெல்லாம் நகையை வச்சு கொடுக்க முடியாது, சரியா? எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து வாங்கிக்கோ அப்படின்றாங்க. ஏங்க என் கண்ணு முன்னாடி தாங்க இருக்கு அந்த நகை கொடுக்குறது, என்னங்க பிரச்சனை அப்படின்னும் போது, அதெல்லாம் முடியாது, நீ கோர்ட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இங்க இருந்து தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இவங்களும் இந்த அப்பாவும் பொண்ணும் ஒரு லாயர் பிடிக்கிறாங்க. அது யாரு அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி, பேபி கண்ணன் அப்படின்ற கேரக்டர்ல ஒரு லாயரா இருக்காரு. அவர் எப்படி அப்படின்னா, வெளியே பார்க்கும்போது நல்ல லாயர் தான். ஆனா உள்ளுக்குள்ள எல்லா பணம் பரிமாற்றம் நடந்து அந்த கோர்ட்டே அவர் கண்ட்ரோல் தான் வச்சிருக்காரு. சரிங்களா? அப்படிப்பட்ட ஆள் தான் பேபி கண்ணன் லாயர். அந்த மாதிரி ஒரு குரூப் போய் இவங்க மாட்டிக்கவும், சரி இவங்க எப்படி நகையை மூட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க போராடி 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 பார்ப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த நகையை வச்சு, அந்த பொண்ணை வச்சு, அந்த அவங்க அப்பா வச்சு அவங்கள்ட்ட இருந்து எவ்வளவு பணம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு இருக்கும் இந்த லாயர் கும்பல். சரிங்களா? ஆஹ் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப வெக்ஸ் ஆன அவங்க வந்து, என்னடா பண்றது, இது ஒரு நீதி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அங்க இருக்கிறவங்க சில பேர் சொல்றாங்க, அந்த கோர்ட் வளாகத்துல ஒரு கோவில் இருக்கு. ஆறு வேட்டக்கருப்பு கோவில் இருக்கு. சரிங்களா? அங்க போய் நீ ஒரு மசாலாவை தடவு அரைச்சு அப்படின்னு சொல்லும் போது, அரைச்சு தடன உடனே வேட்டக்கருப்பு இறங்குறாரு. அது யாரு அப்படின்னா நம்ம சூர்யா. இந்த இடத்துல தான் ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ஃபேண்டசி டிராமா உள்ள வருது. சரிங்களா? உம் அந்த கேரளா குடும்பத்துக்காக நீதி கேட்கறதுக்கு சூர்யா என்ன பண்றாரு அப்படின்னா, லாயரா மாறி உள்ள வராரு. சரிங்களா? லாயரா வந்து உள்ள நடக்கிற மேட்டர்லாம் பார்த்துட்டு அவரு அவரோட கடவுள் பவரை லைட்டா யூஸ் பண்றாரு உள்ள. சரிங்களா? அப்படி அந்த பவரை யூஸ் பண்ணும்போது தேவி கமலன் வந்து பாத்துறாரு. யாரு? அந்த ஆப்போசிட் லாயர் இருக்காருங்களா, அவர் பாத்துறாரு, ஆர்ஜே பாலாஜி. அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, நீங்க வந்து வந்திருக்கிறது நல்ல விஷயத்துக்கு தான், ஆனா என்ன மீறி நீங்க இந்த நகையை வாங்குங்க, பிரச்சனை இல்லை, ஆனா உங்களோட பவரை இங்க யூஸ் பண்ணக்கூடாது, சாமியோட பவரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதை சொன்னதுக்கு அப்புறம் சூர்யாவும் ஆர்ஜே பாலாஜியும் சத்தியம் வாங்கிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் த்ரிஷாவோட என்ட்ரி வருது. த்ரிஷா மூலயமா அந்த நகையை எப்படி வாங்குறாங்க போராடி அப்படின்றதுதான் கதை. சரிங்களா? ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. செம்மையா இருக்கு. பொண்ணு சட்டத்துக்கு பயப்படணும், இல்ல சாமிக்கு பயப்படணும். சரிங்களா? சட்டத்துக்கு பயப்படாம கூட சாமிக்கு பயப்பட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கதையை வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல படம். ரொம்ப மாசா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? கூட இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் 2 3 விஷயம் சொல்லலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த கருப்பு சாமி பாட்டெல்லாம் கோவில்கள்ல போட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டெல்லாம் போட்டாலே ஒரு வைப் வந்து சில பேர்லாம் சாமி வந்து ஆடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு பாட்டு வருது. அது வந்து தேட்டர்லயே சில பேருக்கு வந்து சாமி வந்ததெல்லாம் வீடியோ வந்து இடையில ரிலீஸ் ஆயிருந்தது. நிஜமாவே ஆஹ் பாட்டு அந்த அளவுக்கு தான் வைப்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் சொல்ல வந்த படம் இதுதான். கண்டிப்பா எல்லாருமே தேட்டர்ல போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஓடிடிலே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ஜே பாலாஜி பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவரு வந்து ஒரு ரேடியோ ஜாக்கி. சரிங்களா?
அவரு எஃப்எம்ல பேசி பார்த்துருப்பீங்க. கிரிக்கெட்டுக்கு வந்து வாய்ஸ் காமெண்ட்ரி கொடுத்து பார்த்துருப்பீங்க. அவரு வந்து ஒரு பாட்காஸ்ட் வச்சிருந்தாரு சரிங்களா. பாட்காஸ்டோட பேர் வந்து நாலனா முறுக்கு. ஒரு 113 எபிசோட் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரீசெண்டா 2021 ஆரம்பிச்சாரு. அப்புறம் 2023 அதை பிரேக் பண்ணிட்டு போயிட்டாரு. அது பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம தமிழ்நாடு லெவல்ல இல்லை, இந்தியா லெவல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட், பிக்கெஸ்ட் பாட்காஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மை கிடையாது. ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் பாட்காஸ்ட் வந்து சுமி வண்ண காவியங்கள் தான். ஏன்னா நான் வந்து பாட்காஸ்ட்டை வந்து கேட்கக்கூடிய ஆளு ஓகேங்களா. நம்ம நாலாம் முறுக்கு பாட்காஸ்ட்டும் கேட்டுருக்கேன். சுமி வண்ண காவியங்கள் பாட்காஸ்ட் அந்த லிஸ்ட்ல நிறைய பாட்காஸ்ட் இருக்கு. சும்மி வண்ண காவியங்கள் பத்தி நான் ஒரு பாட்காஸ்ட், அந்த பாட்காஸ்ட் பத்தி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, போட்டிருக்கேன். அதையுமே இப்ப பாருங்க. அது இல்லாம அடுத்தடுத்து பாட்காஸ்ட் சஜஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த கருப்பு படம் ரிவ்யூ பண்ணக்கூடிய நேரத்துல அந்த ஆர்ஜே பாலாஜியோட நாலாம் இருக்கு பாட்காஸ்ட் சொல்லணும்னு நினைச்சேன். அவர் இந்த பாட்காஸ்ட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பேசியிருப்பாரு அப்படின்னா, நம்ம ரியல் டே டு டே லைஃப்ல எல்லாமே நெகட்டிவிட்டியா தான் இருக்கு சரிங்களா. நம்ம பாக்குறது கேட்கறது எல்லாமே நெகட்டிவிட்டியா இருக்கு. ஸோ அதுல இருக்க பாசிட்டிவிட்டி என்ன அப்படின்றத பத்தி தான் அவர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசியிருப்பாரு. ரியல் லைஃப்ல பாசிட்டிவா இருங்க, நல்லா இருக்கும் அப்படின்றத அவர் பாசிட்டிவா விஷயமா பேசியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் தான். அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பாருங்க. சில பேர்லாம் வந்து அவர் திரும்ப எப்ப பாட்காஸ்ட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன நடக்குன்னு தெரியல, பார்க்கலாம். அதே போல சூர்யா சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவரை பத்தி சொல்ல வேணா, அவரோட அகரம் ஃபவுண்டேஷன் பத்தி தான் நான் சொல்லணும்னு இந்த நேரத்துல நினைக்கிறேன். அவரோட அகரம் ஃபவுண்டேஷன்ல வந்து ஏழை எளிய மக்கள் வந்து படிச்சுட்டு வராங்க. அவர் வந்து கல்விக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் சரிங்களா. ஒரு வீட்டுல ஒரு படிச்ச பையன் இருந்தான் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் அதோட மெயின் கான்செப்டே சரிங்களா. அவங்க அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமா எத்தனை பேருக்கு, எத்தனை பேர் வந்து இன்ஜினியர் டாக்டர்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்க விஞ்ஞானாவில் பார்த்தா கூட தெரியும். ஸோ அது ஒரு ரொம்ப வருஷமா அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இனியும் அதை கண்டினியூ பண்ணுவார்னு நம்ம ஆசைப்படுவோம் சரிங்களா. ஓகே காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ தான் சொல்ல வந்தேன் சரிங்களா. கரெக்டா எங்கேயும் பிசுறு தட்டாம, கதையை ஸ்பாயில் பண்ணாம, ஓவர் ஹைப்பும் கொடுக்காம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஓகே காய்ஸ், அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோட பார்ப்போம். பாய் காய்ஸ்.